إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குர்ஆனின் 109வது அத்தியாயமாகிய சூரத்துல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். கடந்த வாரம் நாம் முதல் 3 வசனங்களுடைய விளக்கத்தை பார்த்தோம். அந்த வசனங்களை அல்லாஹ் கூறுகின்றான், குல் நபியே நீர் கூறுவீராக, யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான். காஃபிர்கள் என்றால் யார், அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் என்று கூறுவீராக. காஃபிர்களே என்று அழைத்து நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் வணங்குபவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. இந்த 2 வசனங்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து 3வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முந்தைய கருத்தையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் அதில் இன்னும் சில உள் விஷயங்களை உள்ளடக்கியும் அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகின்றான். வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை வணங்கியவற்றை நான் ஒருபோதும் வணங்கக்கூடியவன் அல்ல. முதல் வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை லா ஆழ்புது. லா ஆழ்புது என்று சொன்னால் நான் வணங்குகிறதில்லை, நான் வணங்க மாட்டேன். வணங்குகிறதில்லைன்னா ஒரு செயல நிகழ்காலத்துல செய்யறது. சாப்பிடுகிறேன், அதனுடைய நிகழ்காலம், சாப்பிடுகிறேன் என்பது நிகழ்காலம். அதனுடைய நிகழ்காலத்தை எதிர்மறை என்ன, சாப்பிடுகிறதில்லை. அதே போன்று எதிர்காலம் சாப்பிட மாட்டேன், சாப்பிடுவேன் அப்படி எதிர்காலம் உடன்பாடு. சாப்பிட மாட்டேன் என்பது எதிர்காலம் எதிர்மறை. அப்ப அந்த மாதிரி செயல்ல முதல்ல அல்லாஹ் பயன்படுத்தியது, இப்ப முதல் வசனத்தில் உள்ள வார்த்தை செயல், நான் வணங்க மாட்டேன். இப்பொழுது நிகழ்காலத்திலும் செய்ய மாட்டேன், எதிர்காலத்திலும் இந்த செயலை செய்ய மாட்டேன். வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் நான் செய்ய மாட்டேன். லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் வணங்குபவனை நீங்கள் ஒருபோதும் வணங்கக்கூடியவர்கள் அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். அதை தொடர்ந்து 4வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் வணங்கக்கூடியவனாக இல்லை. இது பெயர் சொல். லா அஅபுது என்பது நான் வணங்க மாட்டேன். ஆபித் என்பது பெயர் சொல். இப்போ ஒரு ஆள் தொழுது கொண்டே இருந்தாலும் சொன்னோம்னா அவரை தொழுகையாளி அப்படின்னு சொல்லுவோம். தொழுகையாளி என்பது ஒருவரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். தொழுகின்றார் என்பது வினை சொல். தொழுகின்றார் எப்ப சொல்லுவோம், தொழுது கொண்டு இருக்கும்போது தொழுகின்றார் சொல்லுவோம். தொழக்கூடிய அந்த காரியத்தை அன்றாடம் செய்யக்கூடிய ஒருவர் தொழாத நேரத்துல கூட என்ன சொல்லுவோம், இவர் தொழுகையாளி அப்படின்னு செய்வோம், சொல்லுவோம். ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பிரச்சாரம் பண்ணாத நேரத்துல கூட அவரை பார்த்து இவர் பிரச்சாரகர் அப்படின்னு சொல்லுவோம். வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரி, அவர் வியாபாரம் பண்ணாத நேரத்துல கூட இவர் வியாபாரி, இவரோட ஆபீசர், இவரோட டாக்டர் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லி காட்டுவோம். அவங்களுக்குரிய அந்த தன்மையை வைத்து ஒரு பெயர் என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்ப ஆபித் என்று சொன்னால் வணங்கி வழிபடக்கூடியவன். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், வலா அன ஆபிதும், நான் வணங்கக்கூடியவனாக இல்லை.
மா அபத்தும் நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் வணங்கக்கூடியவனாக இல்லை. அப்ப வணங்குகிறான் என்பதற்கும் வணங்கக்கூடியவன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? வணங்குகிறான் என்று சொல்லும் பொழுது வணக்கம் என்ற செயலை செய்கிறான். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் செயல் ரீதியிலான வணக்கங்களும் இருக்குது, நம்பிக்கை ரீதியிலான வணக்கங்களும் இருக்குது. நம்பிக்கை ரீதியிலான செயல் ரீதியிலான எல்லா வணக்கங்களையும் உள்ளடக்கக்கூடிய வார்த்தையை தான் ஆபித், வணங்கக்கூடியவன். இந்த அபத வணங்கினான், ஆபிதுன் வணங்கக்கூடியவன் அப்படிங்கிற வார்த்தையுடைய அசலான அர்த்தம் என்ன சொன்னோம்னா, அபதனா அடிமையானான் அப்படின்னு அர்த்தம். அடிமையானான். ஆபிதுனா அடிமை ஆகக்கூடியவன். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை. அப்ப அல்லாஹ்வை வணங்குதல் என்று எந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் அடிமையாகுதல் அப்படிங்கிற அசலான அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம பார்க்கணும். அடிமையாகுதல் என்பதுதான் அபத என்ற வார்த்தை என்று அர்த்தம். அல்லாஹ்க்கு அடிமையாகுதல் என்றால் என்ன? படைப்பினங்களுக்கு அடிமைனா அது தனி சப்ஜெக்ட். அல்லாஹ்க்கு அடிமையாகுதல் என்ன? வலா ஆனா ஆபிதும், நான் வணங்கக்கூடியவன் அல்ல, நான் அடிமையாக இருக்கக்கூடியவன் அல்ல. மா அபத்தும், நீங்கள் எதற்கு அடிமையாக இருக்கிறீர்களோ அதற்கு நான் அடிமையாக இருக்கக்கூடியவன் அல்ல. நீங்கள் எதனை வணங்குகிறீர்களோ அவற்றை தான் வணங்கக்கூடியவன் அல்ல. வணக்கம்னாலே அடிமையாகுதல் என்ற ஒரு அர்த்தம் தான். அப்ப நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் செயல் ரீதியிலான வணக்கங்கள் இருக்கு. முந்தைய 2 வசனங்களை படிச்சு பார்க்கும்போது அது வினை சொல்லா வந்திருக்கு. வினை சொல் சொல்லும் போது செயல் ரீதியிலான எந்த வணக்கங்களையும் நான் செய்ய மாட்டேன். அடுத்து நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்கக்கூடியவன் அல்லன்னு சொல்லும் போது இது நீங்கள் எதையெல்லாம் வணக்கமாக செய்து அதை நான் ஏற்க மாட்டேன். முதல்ல நான் செய்ய மாட்டேன், இதை நான் ஏற்க மாட்டேன். நான் யாருக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்பேன்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்பேன். இந்த வணக்கம் என்ற வார்த்தையினுடைய அசலான அர்த்தத்தை புரியாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன விளங்கிட்டாங்க, ஐங்கால தொழுகை மட்டும்தான் வணக்கம் என்ற புரிதல்ல தான் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் இறைவன் அல்லாதவருடைய அந்த விஷயங்களை அவங்களை கட்டுப்படுவதை ஒரு இணை வைப்பாக அவங்க எடுத்துக்கொள்வது கிடையாது. எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க, அரசியல் கட்சியில ரொம்ப தீவிரமா ஈடுபடுவாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. ஒரு ஓட்டு போடுவதோ நம்முடைய இஸ்லாமிய சமுதாய பாதுகாப்புக்காக ஒரு கட்சியை ஒருவன் அந்த ஒரு நோக்கத்துக்காக ஆதரிப்பது என்ன கிடையாது, பிழை கிடையாது. நீ ஏன் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட, என் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு, இது இப்படி இருந்தா தான் இந்த காலத்துல இந்த முடிவை தான் எடுக்க முடியும் அப்படி என்று ஒருவன் எடுத்தால் மார்க்கத்தில் பிழையாக தடையாக. ஆனால் இன்றைக்கு என்ன செஞ்சிடறாங்கன்னா முழுக்க அரசியல் தலைவர்களுக்கு அடிமையாகவே மாறிடுறாங்க. மார்க்கத்தை விட அவங்களதான் என்ன செய்வது, பெரிதாக நினைப்பது. அவங்க சொன்னதுதான் கொள்கையா நினைக்கிறது. மார்க்கம் என்பது அவங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் எல்லாமே. அது அரசியல் தலைவர்களுக்கு பிறகு. அரசியல் தலைமை மட்டும் கிடையாது, ஏராளமான தலைமைகளுக்கு என்ன செஞ்சிடறாங்க, அடிமையாக ஆகிவிடுகிறார்கள். நாங்க என்ன அவங்க காலில் விழுந்து கும்பிடவா செஞ்சோம் அப்படின்னு கேட்பாங்க. காலில் விழுந்து கும்பிடுறது மட்டும் வணக்கம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது யார் தாகூத்துகளை மறுத்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்தான் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். ஒரு ஈமான்ல அடிப்படையான அம்சம் தாகூத்துகளை மறுப்பது. தாகூத்துனா என்ன, அதை நம்ம நல்ல விளங்கணும். தகா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வரப்புல இருக்கு, வரப்புல வயல்ல நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நீர் அந்த வரப்புடைய எல்லையை தாண்டும் போது வரம்பு மீறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த எல்லையை தாண்டும் வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் வரம்பு மீறுதல். தகான்னு சொன்னோம்னா வரம்பு மீறினான். நோவு நபி காலத்துல அல்லாஹ் பயங்கரமான பெருவெள்ளத்தை இறக்கி வச்சான். அதை பத்தி அல்லாஹ் சொன்னோம், ஃபலம்மா தொகல் மாவு, தண்ணீர் வரம்பு மீறிய போது. நார்மலா எவ்வளவு மழை பெஞ்சா மனித சமுதாயம் நிம்மதியா வாழ முடியுமோ அதை தாண்டி தண்ணீர் என்ன வரம்பு மீறியது. அப்ப இந்த வரம்பு மீறுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தாகூத். தாகூத்னா வரம்பு மீறக்கூடியவர்கள். வரம்பு மீறக்கூடியவர்கள் யாரு? நம்முடைய ஈமான்ல அடிப்படை வரம்பு மீறக்கூடியவர்களை, தாகூத்துகளை நிராகரிக்க வேண்டும். வரம்பு மீறக்கூடியவன்ல ஃபர்ஸ்ட் யார் வருவான்னா ஷைத்தான் வரும். ஷைத்தான் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய வரம்பை என்ன செய்யக்கூடியவன், மீறக்கூடியவன். அல்லாஹ் இணை வைக்க கூடாதுன்னு நமக்கு வேதத்தின் மூலமா சொன்னா ஷைத்தான் என்ன செய்வான், இணை வைக்கவும் நமக்கு ஏவுவான்.
மது குடிக்க கூடாதுன்னு நல்லா சொன்னா ஷைத்தான் மது குடிக்க நமக்கு ஆகும். அதனால ஷைத்தானுக்கு என்ன பேரு சொல்லுவாங்க? தாகூத். ஆனா ஷைத்தான் மட்டும் தாகூத்து கிடையாது. தாகூத்துல ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஷைத்தான் வருவான், வரம்பு மீறக்கூடியவன். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுமாறு அழைப்பு விடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே யாருதான்? தாகூத் தான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுமாறு அழைப்பு விடக்கூடிய எல்லாருமே என்னதுதான்? தாகூத் தான். சில ஆளுங்க ஒரு விஷயத்துல தாகூத்தா இருப்பான், சிலர் முழுக்க முழுக்க தாகூத்தா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ இந்த தாகூத்துகளை நிராகரிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நபிமார்கள் அனுப்புற நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, வலகது பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா சமுதாயத்திற்கும் நாம் இறை தூதர்களை அனுப்பினோம். அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடிமைப்படுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு அடிமைப்படுங்கள். வஜ்தனிபு தாகூத், தாகூத்துகளை விட்டும் தூரமாகி விடுங்கள். அல்லாஹ்க்கு அடிமைப்பட்டு வாழ்வதை விட்டும் அழைப்பு விடக்கூடியவங்க எல்லாருமே தாகூத் தான். ஒருத்தன் ஃபிரௌன் ஒரு தாகூத். அவன் என்ன செஞ்சான்? அந்த ரப்புக்கும் ஆளா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் சொல்லி தன்னை என்ன செஞ்சான்? வணங்குவதின் பக்கம் ஃபிரௌன் அழைப்பு விடுத்தான். அதுக்கு என்னப்பா ஆதாரம்? நீ தான் மிகப்பெரிய கடவுள், என்ன ஆதாரம்? அவன் சொன்னா, இந்த மிஸ்ர் தேசத்துடைய ஆறுகள் எல்லாம் என் காலுக்கு கீழே ஓடுதுன்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ அப்படியா சொல்றான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்? அந்த தண்ணிக்குள்ளேயே அல்லாஹ் மூழ்க அடிச்சு காட்டினான். இப்ப தண்ணி உனக்கு மேல வந்துருச்சுல, நீ என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் தீய கொள்கைக்கு அழைக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு இப்ப இஸ்லாம் பெண்கள் பரதா போடணும்னு சொல்லுது. யாராவது ஒருத்தன் அதெல்லாம் அடிமைத்தனம், அது தூக்கி எறியுங்கள் அப்படின்னு சொன்னா வச்சுக்கிடுங்க, அவன் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக அழைப்பு விடுக்கிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக அழைப்பு விடக்கூடியவங்க யாரு? தாகூத். அப்படின்னா எடுத்து பாருங்க, அரசியல் கட்சி தலைவர்கள்ல அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக அழைப்பு விடக்கூடியவங்க தான் எல்லாருமே. யாருமே என்ன கிடையாது. நாம இந்தியாவில் ஜனநாயகம் என்ற அடிப்படையில ஒரு பாதுகாப்புக்காக அந்த அரசியல் ரீதியாக நம்ம கட்டுப்பட்டு செல்வது என்பது வேறு. ஒரு ஓட்டு போடுறது இல்லை. ஆனால் எல்லா விஷயத்திலும் ஆதரிக்க முடியுமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய பல சட்டங்களை என்ன செய்வாங்க? டாஸ்மாக் உண்டாக்கணும், அது அவங்களுடைய கொள்கை. மார்க்கத்துல இந்த மது என்பது கூடுமா? மது கடை, மதுவே ஹராம், மது கடை எப்படி உண்டாக்க முடியும்? என்ன செய்வாங்க? இந்த பெண்ணும் கல்யாணம் முடிக்கிறது, ஆணும் கல்யாணம் முடிக்கிறது பல கொள்கை ரீதியா என்ன செய்யறாங்க? ஆதரிக்கிறாங்க. விபச்சாரத்தை கொள்கை ரீதியா என்ன செய்யறாங்க? ஆதரிக்கிறாங்க. ஒரு 18 வயசுக்கு மேல ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி விபச்சாரம் பண்ணா அது என்ன கிடையாது? தண்டனைக்குரிய குற்றம் கிடையாது. யோசிச்சு பார்த்தே வச்சுக்கிடுங்க. முழுக்க முழுக்க எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்படித்தான் இருக்குது. தாகூத்துகளாக என்ன செய்தி இருக்குது. ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது? அந்த தாகூத்துகள் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் அவங்க ஆதரிக்க முடியாது. அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க அல்லாஹ்வுக்கு அடிமையாக இல்லை. பல விஷயங்களில் இறைவனுக்கு எதிரான தாகூத்துகளுடைய சட்டங்களுக்கு என்ன செய்யறாங்க? அடிமையாக இருக்கிறார்கள். நிர்பந்தம் என்ற அடிப்படையை தாண்டி உள்ளத்தாலே என்ன செய்யறாங்க? அங்கீகரிக்கிறாங்க. அதற்காக வாதாடுறாங்க, அதற்காண்டி பேசுறாங்க. இது கண்டிப்பா என்ன செய்ய முடியாது? ஒரு மோமினுடைய செயலா இருக்க முடியாது. தௌஹீத் என்பது என்ன? அது எல்லாம் தனிச்சுதான் நிற்கும். தௌஹீதுல உள்ள மக்கள் சரியாக புரிந்தவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஒரு 25 பேர் இருப்போமா, அவ்வளவுதான். இதை புரிவதற்காக முஸ்லீம் எடுக்கக்கூடிய மக்கள். நபி அல்லாஹ் சொன்னாங்க, கருப்பு மாட்டுல ஃபுல்லா கருப்பு மாடு, அது ஒரு வெள்ளை முடி எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் மறுமைய நாள்ல இணை வைக்காதவங்களுடைய எண்ணிக்கை. அது ஒரு வெள்ளை மாட்டுல கருப்பு முடி எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இணை வைக்காதவங்களுடைய எண்ணிக்கை. இதை புரியக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. வமா யூமின் அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அதிகமான மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ் நம்புவாங்க. அல்லாஹ் நம்புவான், ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? ஷிர்க் வைக்கிறவனா இருப்பான். அவனுக்கு ஷிர்க்னா என்னன்னு தெரிவதற்கு முயற்சி எடுப்பது இல்லை. முயற்சி எடுக்காம ஒரு சில மேலோட்டமா தர்கா வழிபாடு, மௌலூது, இதுதான் ஷிர்க்குன்னு சொல்லிக்கிட்டு மற்ற எல்லா ஷிர்க்கும் என்ன செய்யுது? உலக ரீதியா ஆதரித்து அதுவாகவே என்ன செஞ்சிடறாங்க? அவங்களுக்கு அடிமைகளாகவே மாறி விடுகிறார்கள். நீங்க அடிமையா இருக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கோபம். நீங்க அடிமையா இருக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாதுங்க சொன்னோம்னா பயங்கர கோபம் வரும். இவனை பார்த்து இவன் தீவிரவாதி, இவன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதை புரிந்து கொள்ளக்கூடிய சிந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் கூட அவங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. அப்ப இந்த மாதிரி எல்லா தாகூத்துகளையும் நிராகரித்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டும் உளப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் ஆபித், வணக்கசாலி, அல்லாஹ்வுக்கு அடிமையானவன். அல்லாஹ்வுக்கு அடிமையான அர்த்தம், ஒரு மூமின் அவனுடைய வாழ்க்கை நிர்பந்தத்துல சில நேரங்கள் என்ன செய்வான்? உள்ளத்துல வெறுத்து நிர்பந்தத்தை இருப்பான். அது அல்லாஹ் காப்பாற்றணும், நாடியவங்களுக்கு வரும். நிர்பந்தத்துல உள்ள விஷயங்கள் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். உண்மையிலே ஒருத்தன் உள்ளத்தால் வெறுத்தானா, அவன் வெறுக்கிறானா இல்லையா அல்லாஹ்க்கு தெரியும். ஆனால் ஒருத்தன் உள்ளத்தால் இறைவன் அல்லாதவனுடைய சட்டங்களை ஆதரிச்சுட்டான்னு வச்சுக்கிடுங்க, மார்க்கத்துக்கு எதிரான சட்டங்களை ஆதரிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, கண்டிப்பா அவங்க இதுதான் வருவாங்க.
தாகூத்துல தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. நீங்க வந்து இறை மறுப்பாளரை திருப்திப்படுத்தவே முடியாது. திருப்திப்படுத்த போனே வச்சுக்கிடுங்க, திருப்திப்படுத்த முடியாது. என்ன சொன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்ப்போம். இஸ்லாம் வந்து ஒரு ஆண் வந்து 4 திருமணம் செய்யதான் அனுமதி கொடுக்குது. இதை வந்து நீங்க என்ன செய்வீங்க, அவனை எப்படியாவது திருப்திப்படுத்துறதுக்கு 1000 வியாக்கியானம் சொன்னா செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா அந்த இறை மறுப்பாளனை பாருங்க, நாயை கல்யாணம் முடிக்கிறது உதவினா நாயை கல்யாணம் முடிப்பான், அது மனித உரிமையுமா. வேற ஏதாவது அசிங்கமா நடப்பா, அது மனித உரிமையுமா. அநியாயமா என்ன செய்வாங்க, கொடுமை பண்ணுவாங்க, அது மனித உரிமையுமா. இயற்கை வரலாறு உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் எது வந்து இறைவன் அனுமதித்த சட்டமோ அதை மட்டும் என்ன செய்வான், இஸ்லாம் சொன்னதுனால என்ன செய்வான், அது வந்து தப்புமா. எப்படி திருப்திப்படுத்த முடியும்? சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து எதிர்க்கணும் வந்துட்டான் வச்சுக்கிடுங்க, அடுத்தவனை திருப்திப்படுத்தினால்தான் வென்றால்தான் நாம சத்தியத்தில் இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்தோம்னு சொன்னோம்னா நாம சத்தியத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா நல்ல தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கிறவன் இருப்பான். நல்ல 100% தெரியும், இது ஹக்கு தான் தெரியும், நம்ம பேசுற தப்பு தான் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே விஷயம் மறுப்பான். உள்ளதை நேர்வழி காட்டுறவன் யாது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஜஹது பிஹா வஸ்தைகனத்துஹும் அன்ஃபுஸுஹும், அவங்களுடைய உள்ளங்கள் உறுதியாக நம்பிய பிறகும் மறுத்தார்கள். ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவனுக்கு நல்ல தெரியும், மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவர் கொண்டு வந்த வேதம், அவர் அவருடைய அற்புதங்கள் எல்லாம் இறைவன் மூலம் நடக்குன்னு ஃபிரௌனுக்கு தெரியும், நல்ல தெரிஞ்சு மறுத்தாங்க. ஏன்? அவனுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யல, அவன் மறுத்ததுனால் நேரடி அல்லாஹ் காட்ட நாடவில்லை. யூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது யாரிஃபூனஹும் கமா யாரிஃபூன அப்னாஹும், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போன்று முகமது நபியை பத்தி என்ன செய்வாங்க, அறிவாங்க. அப்ப இந்த யகூதி நசாராக்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கோணலா சித்தரிப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டமா எடுத்துக்கிட்டே என்ன செய்வாங்க, கோணதாக சித்தரிக்க முற்படுவாங்க. அப்படி சித்தரிக்க முற்படும் போது நம்ம ஆளுக்கு கூட என்ன செஞ்சிருவாங்க, ஓஹோ அது சரியா இருக்குமோன்னு சொல்லி இஸ்லாம் அந்த கருத்தை சொல்றத இந்த கருத்தை சொல்றத மறைக்கிறதுக்கு முற்படுவாங்க. அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காண்டி மறைக்கிறது ஒரு புண்ணியம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது தபூனஹா இவஜா, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் கோணலா சித்தரிக்கிறீங்க, இது மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கம், சரியான ஒரு மார்க்கம், அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம். ஆனால் இவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இத்தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நபியான ஹயாத்தா இருக்கும் போதே யூதர்கள் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கோணலா சித்தரிச்சிருக்கிறான். அப்ப அவங்களை திருப்திப்படுத்தினா தான் நாம சத்தியம் அப்படிங்கிற அளவுகளுக்கு வந்தா கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, சத்தியத்துல இருக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய சட்டமா அது கட்டுப்படும், அவ்வளவுதான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டும் போது அல்லாஹ் கூறுகின்றான், இத்தபியும் அவன் சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்க. வலா தத்தபியோ மின்தூரி அவுலியா, இறைவன் அல்லாதவருடைய பொறுப்பாளராகி நீங்க என்ன செய்யாதீர்கள், பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய செயல் வணக்கம் என்ற செயல்களின் அது மட்டும் வணக்கம் கிடையாது. நாம் அந்த உலகத்துல வாழ வேண்டிய சட்டங்கள் அல்லாஹ்வுடைய சட்டப்படிதான். மனித நிர்பந்தத்துல பாவம் செய்வான். நம்ம செய்யக்கூடிய பாவம் எல்லாமே வரம்பு மீறல் தான். ஆனால் பாவிக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மூமின் சாராயம் குடிப்பான், சாராயம் குடிக்கிறதுனால ஒருத்தன் காஃபிர் ஆயிட மாட்டான். ஆனால் காஃபிருக்கும் மூமினுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு மூமின் சாராயம் குடிச்சிட்டு அவன் சொல்லுவான், நான் செஞ்சது பாவம், அல்லாஹ் என்ன மன்னிச்சு தௌபா செய்வான். அவனுடைய ஈமான் அதை பாவம் என்பதை அவனை உணர வைக்கும். நம்ம செய்த பாவம், நம்ம தண்டனைக்கு உள்ளாயிருவோம். ஒரு மூமின் என்ன செய்வான், சில பாவங்களை வந்து ஷைத்தான் வழிகெடுத்து அவன் அநியாயம் பண்ணுவான், அடுத்து அந்த கடன் வாங்கிட்டு ஏமாத்திடுவான். தனக்கு சாதகமா, தன் குடும்பத்துக்கு சாதகமா இருக்கணும், தனக்கு சாதகமாக அநியாயமா என்ன செய்வான், தீர்ப்பு சொல்லுவான். ஆனா அவனுக்கு தெரியும் அவன் உள்ள தம்பி அநியாயமா பண்ணிட்டோம், யாரெல்லாம் என்ன மன்னிச்சுன்னு என்ன செய்வான், தௌபா செய்வான். அவன் திருந்தினா தௌபா செய்வான். ஆனா அவனுக்கு உள்ளம் கடைசி வரைக்கும் மனசாட்சி அவனை உறுத்தும், நம்ம அல்லாஹ்வுடைய சட்டப்படி நடக்கல, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் பெரிதுன்னு அவன் நம்பிக்கிட்டு செய்வான் பாவத்தை. ஆனா ஒரு காஃபிருடைய உள்ளம் எப்படி இருக்கும், எதுக்கு அல்லாஹ் இப்படிலாம் சொல்லணும், எதுக்கு நான் அல்லாஹ் சொன்னா எதுக்கு கட்டுப்படணும், எதுக்கு நான் வந்து அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு நினைக்கலாம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் ரசூல் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த இதெல்லாம் வந்து எதுக்கு ரசூலா சொன்னாங்கன்னு வெறுத்தா கூட அவன் காஃபிர் ஆயிட்டான். நமக்கு தெளிவாக ஒரு சஹீஹ் லைஃப் என்பது வேறு. சஹீஹ் லைஃப்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, நம்ம தொடர்பு படுத்த மாட்டோம். ஒரு செய்தி இது மார்க்கத்துல உள்ளதான் தெளிவா தெரிஞ்ச பிறகு ரசூலா எதுக்கு இப்படிலாம் சொன்னாங்க, இப்படிலாம் சொல்லாம உள்ளத்துல வெறுக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, கன்ஃபார்ம் அது குஃபுர். அந்த குஃபுர் அல்லாஹ்க்கு தெரியும். வெளிப்படுத ஐங்காலம் தொழக்கூடியவனா இருக்கலாம், நோன்பு வைக்கக்கூடியவனா இருக்கலாம், உள்ளத்துல அல்லாஹ் இறக்கிய வசனத்தை வெறுக்கிறான். இப்போ ஒரு பெண் இருக்கிறான் வச்சுக்கிடுங்க, ஒரு தலாக்கு நடக்குது, ஒரு கணவன் மனைவிக்கு பிடிக்கல, குர்ஆன் சட்டம் சொல்லுது இந்த மாதிரி தலாக்கு இப்படிதான் தலாக்கு நடக்கணும், இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அல்லாஹ்வுடைய சட்டம் தான் கரெக்டு, இப்ப எனக்கு வந்து சுய லாபம், நான் சுய லாபத்துக்காண்டி செய்யறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கத்துக்கு மாற்றமா போய் எங்கேயாவது போய் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா தலாக் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க, அவனுக்கு அல்லாஹ்க்குள்ள
அவங்க நினைக்கிறான், எதுக்கு அல்லாஹ் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் என்ன சட்டம்? ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்தா மனைவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதான். அது என்ன அல்லாஹ் இப்படி சொன்னா? இல்ல இப்படி உள்ளத்துல வெறுக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, வெளியே சொல்ல வேண்டாம், உள்ளத்துல வெறுக்கிறான். எப்ப கணவன் அல்லாஹ் சொல்றான், உன் கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை வந்துச்சா நீ தலாக்கு சொல்லு, 3 மாதவிடாய் காலம் அந்த பெண் எங்கதான் இருக்கணும்? கணவன் வீட்டுலதான் இருக்கணும். அவள் தானாக அந்த வீட்டை விட்டு வெளியேறவும் கூடாது, இவன் வெளியேற்றவும் கூடாது. அவளுக்கு சாப்பாடு எல்லாமே கணவன் தான் கொடுக்கணும். இதுதான் சட்டம், இது அல்லாஹ்வுடைய சட்டம், இப்படிதான் நடக்கணும். எதுக்கு இதெல்லாம் இப்படி நடைமுறை சாத்தியமா? இதெல்லாம் எப்படி நடக்கும்? அல்லாஹ்வுடைய சட்டம்னு கட்டுப்படுத்த முயற்சி பண்ண, அதான ஒரு ஆபீத், அதான அல்லாஹ்க்கு அடிமையாகுது. இதை நான் கட்டுப்பட மாட்டேன், சரியா வருதுன்னு அல்லாஹ்வுடைய சட்டத்தை வெறுத்தான்னு வச்சுக்கிறீங்க. வெறுக்கிறானா இல்லையா அல்லாஹ்க்கு தெரியும். ஏன்னா தண்ணி அடிக்க ஒரு மூமின் விபச்சாரம் கூட பண்ணுவான். விபச்சாரம் செஞ்ச அவன் உள்ளத்துல ஈமான் இருக்கும், ஆனால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்கள யாராவது இந்த மூமினா இருக்கக்கூடிய உங்களை யாராவது விபச்சார குற்றம் செய்து விட்டால், அப்ப அல்லாஹ் சொல்லும் போது மோமினா இருக்கக்கூடியவங்கள விபச்சாரம் செய்வாங்கன்னாலும் விபச்சாரம் செய்யணும் அல்லாஹ் காஃபின்னு சொல்லல. விபச்சாரம் பெரும்பாவம், அது பயங்கரமான குற்றம். ஒருவன் ஷைத்தான் அவனை வழிகெடுத்து அல்லாஹ் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற சட்டம் தான் கரெக்டு. ஆனால் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய நப்சு என்ன ஷைத்தான் என்ன வழிகெடுத்துட்டான், என் நப்சு நாசமா போச்சு அப்படின்னு ஒண்ணு போறது வேற. அது என்ன அல்லாஹ்வோட சட்டம்? அதெல்லாம் தூக்கி குப்பையில போட நான் என்ன செய்யணும்? எவன் கூடயும் போவான் வருவேன் சொன்னா வச்சுக்கிடுங்க, அது குஃபுர்ல போய் என்ன செஞ்சு சேர்ந்தது. அப்ப அல்லாஹ் அவருடைய சட்டங்களை மனதார உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதுதான் வணக்கத்துடைய பேசிக். அல்லாஹ் அவருடைய சட்டங்களை மனதார உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும். எந்த ஒரு சட்டத்தையும் மறுக்கக்கூடாது. இறைவா நான் பாவம் செய்வேன், இறைவா என்னுடைய பலவீனத்தால் நான் தப்பா நடப்பேன், ஆனா நீ அவருடைய சட்டத்தை நான் செஞ்சுக்கிட்டேன், உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டேன். நல்லா சொல்லி காட்டினா, இன்னும் அவர்கள் அமானத்து அல்ல சமாவாத்தி ஒரு அருள் ஜிபால், நாம் அமானிதத்தை வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் எடுத்து காட்டணும். அமானிதம் என்பது இறைவன் அவன் புறத்திலிருந்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய சட்டத்தை தருவான். அப்படி சட்டப்படி நடந்தா உங்களுக்கு சொல்போம், அந்த சட்டத்துக்கு மாற்றமா நடந்தா உங்களுக்கு நரகம். இது அல்லாஹ் வானத்துல எடுத்து காட்டினான், பூமிகிட்ட எடுத்து காட்டினான், மலைகள்கிட்ட எடுத்து காட்டினான். அந்த எல்லாமே அதை சுமந்து கொள்வதற்கு மறுத்து அஞ்சி நடுங்கியது. இறைவா இந்த மாதிரி சோதனை எங்களுக்கு வாங்க, நான் உங்களுக்கு கட்டுப்பட்ட படைப்பாவே நாங்க இருந்துட்டு போயிடும். எந்த மனுஷன் ஜின்களை தவிர எல்லா ஜீவராசி யாரு கட்டுப்பட்டுச்சு? அல்லாஹ்க்கு தான் என்ன செய்யுது? கட்டுப்படுது. மரங்கள், பறவைகள், வானம், பூமி, கல்லு, முள்ளு எல்லாம் ஆளுனால் அல்லாஹ் கட்டுப்படுது. ஆனா மனுஷன் மட்டும் இறைவா அப்படியா நான் சுமந்துக்கிறேன், நீ சொன்ன நீ எப்படி நாங்க வாழணுங்கிற சட்டத்தை தர்றா இல்லவா, அதன்படி நான் வாழணும் ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் சொன்னான். அதுக்கு அடுத்த வருஷம் அல்லாஹ் சொல்றான், இந்த அமானிதம் உனக்கு எதுக்கு தந்துருக்கேன்? அல்லாஹ்விடமே நமக்கு வரக்கூடிய அந்த சட்டம் என்பது அமானிதம். இதை எதுக்கு தந்திருக்கேன்னு சொன்னோம்னா, இந்த அமானியத்தை பெற்றுக்கொண்ட மனித சமுதாயம் 3ஆ பிரிஞ்சிடுச்சு. ஒரு கூட்டம் என்ன செஞ்சுட்டான்? அல்லாஹ்விட அமானியத்தை பெற்றுக்கிட்டு அல்ல முஷ்ரிக்கான ஆண்களா முஷ்ரிக்கான பெண்களா ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தை கட்டுப்படாம என்ன செஞ்சிட்டாங்க? மனித சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க முஷ்ரிக்கலா என்ன செஞ்சு ஆயிட்டாங்க. மறுமையை வெற்றி அடைவதற்குரிய அல்லாவே சில விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல மனிதர்கள் கட்டுப்படதான் சொல்றாங்க. அதுவும் இதுல வந்துடும், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்குள்ள வந்துடும். அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை கட்டுப்படாத முஷ்ரிக்குகளா என்ன செஞ்சுட்டாங்க? ஆயிட்டாங்க. எல்லா ஷிர்க்கும், எந்த ஷிர்க்கை நீங்க எடுத்துக்கிட்டா அல்லாஹ்வுடைய சட்டத்தை கட்டுப்படாதனால் ஏற்படக்கூடிய விளைவுதான். அடுத்து இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சாங்க? வாயளவுல நான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டு உள்ளத்துல அல்லாஹ்வுடைய சட்டத்தை வெறுத்தாங்க. இவங்களும் யாரு தான்? காஃபிர் தான். ஆனா வெளிப்படை நம்ம என்ன செய்வோம்? அவங்கள காஃபின்னு சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? அவன் வெளிப்படை எப்படி இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுக்கொண்டவாறு அவன் பேசுகிறான், செயல்படுகிறான். அப்ப அவன் நம்ம வெளிப்படை எப்படிதான் பார்க்கணும்? மோமினா பார்க்கணும். ஆனா அவங்க முனாஃபிக்கள் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவங்க. 3வது சாரார் யாரு? அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏத்துக்கிட்டாலும் பல குறைகள். இறைவா இதுல உனக்கு கட்டுப்படுறேன், அதுல குறைகள். இறைவா இதுல உனக்கு கட்டுப்படுறேன், அதுல பல குறைகள். குறைகள் இல்லாத மனுஷன் யாரு? ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? குல்லு பனி ஆதம் யுக்திவும் பில்லைலி வன்னஹார், மனிதனே இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறாய். புறம் பேசக்கூடாது அல்லாஹ்வுடைய சட்டம். டக்கு நம்ம என்ன செய்வோம்? யாரை போய் கூட்டிட்டோம்னா யாரை பத்தி என்ன செஞ்சிருவோம்? புறம் பேசிடுவோம். இப்ப நமக்கு தெரியும், உள்ளத்துக்கு தெரியும், ஒரு மூமிக்கு தெரியாது புறம் பேசுறது பாவம். நம்ம பேசுறோம்னா எல்லாரும் மன்னிச்சிரு, பரம்பு மீது ஷைத்தான் எனக்கு எடுத்துட்டான். பொய் பேசுறது பாவம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம என்ன செய்யறோம்? மீறி பொய் பேசுறோம். பாங்கு சொல்லும் போது சில நேரங்கள் என்ன செஞ்சிருவோம்? ஜமாத் தொழுகையை விட்டு தூங்கிடுவோம். எல்லாம் என்ன மன்னிச்சு, நான் என்ன சீர்படுத்திக்கிறேன், என்ன திருத்திக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சில செயல்கள்ல நாம ஒரு திருமணம் முடிப்பாரு, சில விஷயங்கள்ல மார்க்க சட்டங்களை பேண முடியாம போயிடும். இறைவா என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய சட்டம் தான் கரெக்ட், எனக்கு சில விஷயங்கள்ல பேண முடியாமல் ஆகிவிட்டது.
இப்படி வந்து மூமினா இருக்கக்கூடியவங்கள்ட்ட குறைகள் ஏற்படாது. அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், நாம் அமானியத்தை வானங்கள் பூமி மலைகளுக்கு எடுத்து காட்டினோம், அவைகள் எல்லாம் அவற்றை ஏற்க மறுத்து அஞ்சி நடுங்கியது. அமல்கள் இன்சான் மனிதன் சுமந்து கொண்டான், இன்னமுக்கான லவூமன் ஜஹூதா. இந்த மனிதன் லவூமன் அநியாயக்காரனா முழுமையாக பேணாமல் குறைகள் உடையவன். அதான் அநியாயக்காரன், முழுமையா பேண மாட்டான். யாருமே அல்லாஹ்வுடைய சட்டங்களை வந்து 100% அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டு அடியார்களை தவிர 100% பேணக்கூடியவர்கள் கிடையாது. மனிதன் லலூம் ஜஹூல் அறியாதவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இந்த அமானியத்தை அல்லாஹ் எடுத்து காட்டியது. யுஅஸிபல்லாஹுல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத் வல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வ யதூபுல்லாஹு அலல் மூமினீன வல் மூமினாத். இணை வைக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும், நயவஞ்சக ஆண்களையும் பெண்களையும் வேதனை செய்வதற்காக நீ அல்லாஹ்வுடைய சட்டத்தை எடுத்துக்கிட்டு அவனுக்கு அடிமையா இருக்காம நீ அல்லாஹ்வோடு மற்றவங்க கூட்டாக்கா இணை வைத்தாயா? நீ நயவஞ்சகத்தனமா நடந்து கொண்டாய், நீ 2 பேரும் காஃபிர், நீங்க நரகத்துக்கு போங்க, நிரந்தரமா நரகம். வயதூபல்லாஹு அலல் மூமினீன வல் மூமினாத். நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்கள் அல்லாஹ் மன்னிப்பதற்காக. அல்லாஹ் என்ன சொல்லல, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் 100% கரெக்டா நடந்தான்னு அல்லாஹ் சொல்லல. அவன் நம்பிக்கை கொண்டான், அவன்கிட்ட நிறைய குறைகள் என்ன செய்யுது இருக்குது, நிறைய பிழைகள் இருக்குது. ஆனால் அவன் ஷிர்க்குங்கிற அந்த விஷயத்துக்குள்ள என்ன செஞ்சல நுழைஞ்சிருது. அவன் அல்லாஹ்க்கு அடிமைப்பட்டு இருந்தான், உள்ளத்தால் அடிமைப்பட்டவனா இருந்தான், செயலால் சில நேரங்கள் என்ன செஞ்சிட்டான், வரம்பு மீறிட்டான். நிர்பந்தத்துல பல செயல்கள்ல வரம்பு மீறி இருக்கலாம், அது பாவம். அப்ப அல்லாஹ் மூமினான ஆண்களையும் பெண்களை மன்னிப்பதற்காகத்தான் இவ்வாறு நாம் இந்த அமானியத்தை எடுத்து காட்டினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ ஒரு மூமின் ஒருபோதும் இறைவன் அல்லாதவருடைய சட்டங்களை உள்ளத்தால் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதான் அந்த வசனம் சொல்லி வலான ஆபிதும் அபத்தும். நீங்கள் எவற்றை வணங்குகிறீர்களோ, எந்தெந்த சட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அதுதான் சரி அதுதான் கரெக்ட் என்று நீங்க ஏற்றுக்கொண்டீர்களோ அதுபோல் நான் ஒருபோதும் நான் அடிமையாக கூடியவன் அல்ல. நான் அல்லாஹ் ஒருவன் தான் அடிமையா இருக்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்வேன். வலா அன்தும் ஆபிதுன மா அஅபுது. நான் யாரை வணங்குகிறேனோ அவனுக்கு நீங்கள் வணங்கக்கூடியவன் அல்ல. இறைவன் அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்டு அதுவும் சரி இதுவும் சரி, தூமினூன பிபாதும் தக்ஃபுரூன பிபாத். சில விஷயங்கள் நம்புவாங்க, சில விஷயங்கள் மறுப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், மொத்தமா மறுக்கிறவனும் காஃபிர் தான். சில விஷயங்கள் கொஞ்சத்தை ஏத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் சொன்னா கட்டுப்படுறது, இன்னொரு சில விஷயங்கள்ல நேர் மாற்றமா நடக்கிறது. அப்போ இந்த மாதிரி செஞ்சாலும் இவங்களும் யாரு தான், காஃபிர் தான். அதற்கிணற தாண்ட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்க ஒரு சரியான கொள்கை அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப அல்லாஹ் சொல்லினான் காஃபிர்களை பார்த்து, வலா அன்தும் ஆபிதும், நீங்கள் வணங்கக்கூடியவர் ஆக மாட்டீர்கள். மா அஅபுத், நான் யாரை வணங்குகிறேனோ அவனை வணங்கக்கூடிய ஆக மாட்டேன். எப்பொழுது, முழுக்க முழுக்க எல்லா இணை வைப்பு சக்திகளை விட்டு விலகி அல்லாஹ்வுக்கு நீங்க அடிமையாகிற வரைக்கும் நீங்கள் அவனை வணங்கக்கூடியவர் ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லியிருந்தார், லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, வலிய தீனி, என்னுடைய மார்க்கம் எனக்கு. சில ஆட்கள் வந்து இந்த வசனத்துக்கு தப்பான வியாக்கியானம் கொடுக்குறாங்க. ஏன் தப்பான வியாக்கியானம்? இஸ்லாம் வந்து எல்லா கொள்கைகளையும் போற்றுகிறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அப்படி கிடையாது. இது வந்து ஒரு மிரட்டல் கலந்த எச்சரிக்கை. ஒரு தகப்ப பையன் என்ன செய்வான், பாப்ப பேச்ச கேட்காம அவன் மாத்திக்கிட்டே செய்வான். அப்ப தகப்ப நீ செய்டா, நீ செய்டாங்க வச்சுக்கிடுவோம், நீ செய்டான்னு சொன்னா எங்க பாப்பா நீ செய்டான்னு சொல்லிட்டாரு. அவர் எந்த தோரணையில சொல்றாரு, எந்த இடத்துல சொல்றாரு, நீ செஞ்சுதான் பாரு அப்படின்னு ஒரு ஆலோசனை. ஒருத்தன் வந்து நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்கான், நான் எடுத்து நடப்பேன், நீ செஞ்சுதான் பாருடா அப்படிங்கிற வச்சிருக்க. நீ செஞ்சுதான் பாருடான்னு சொல்லிட்டாரு, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நீ செய்துதான் பார். அப்ப நம்ம செஞ்சுட்டு அப்படியே விளங்குவோம். அவர் மிரட்டல் அந்த வார்த்தையில் அடங்கிடும். குர்ஆன்ல இதே போன்று 10 இடங்கள் அல்லாஹ் என்ன செய்யணும், எச்சரிக்கையோட விஷயம். நீ அப்படி கட்டுப்படலையா உன் வழிமுறை போய்க்க. லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கம் உனக்கு நீ செய், எங்களுடைய மார்க்கம் எனக்கு நானும் செய்யறேன், அங்க போய் என்ன செஞ்சுக்கிடுவோம் பார்த்துக்கலன்னா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்களுடைய செய்திகள் எங்களுக்கு, உங்களுடைய செய்திகள் உங்களுக்கு. குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் எச்சரிக்கை சொல்லி காட்டுறார். சொல்றது அந்த உலகத்துல மூமின்களுடைய கடமை சொல்றது மட்டும்தான், ரசூலாக அதுதான் கடமை, யாருடைய உள்ளத்தை மாத்துறது கிடையாது. இன்னமா அந்த முதற்சில் நபியை நீங்க உபதேசம் செய்வோர் தான், அவருக்கு சாட்டப்பட்டவர் கிடையாது. மார்க்கது சொல்றதுதான் கடமை, அவனை மாறி ஆகணும் அது நம்ம கடமை கிடையாது. நமக்கு எதுக்கு எது, நம்முடைய நிலைமை நமக்கே தெரியாது. ஒரு பாவம் செய்யலாம் வச்சுக்கிடுங்க, யாரெல்லாம் அந்த பாவத்தை விட்டு காப்பாத்து அப்படின்னு நம்ம கெஞ்சக்கூடிய அளவுக்கு நம்ம நிலைமை இருக்கு. நாம அவ்வளவு பாவத்திற்கு மூழ்கி கிடக்கிறோம். நாம செய்யாத ஒரு பாவத்தை அடுத்தவங்க செஞ்சா நம்ம பரிசுத்தவாதி என்ன செய்ய ஆகிட முடியாது. அதே போன்று
ஒருவனை மாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. சொல்றதுதான் நம்ம கடமை. இன்னமா அந்த முதக்கு நபியே நீங்கள் உபதேசம் செய்பவர் தான் சாட்டப்பட்டவர் கிடையாது. அதே போல அல்லாஹ் சொல்லி காட்டீங்கன்னா இன்னமா அலைக்கல் பலா எடுத்து சொல்வதுதான் உங்கள் கடமை. அலைனா ஹிசாப் கேள்வி என கேட்ப நம்முடைய கடமை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபதக்கிர் நபியை உபதேசம் செய்வீராக. எவன் அல்லாஹ்வை பயப்படுவானோ அவன் என்ன செய்வான்? அறிவுரை பெற்றுக் கொள்வான், படிப்பினை பெற்றுக் கொள்வான். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ்க்கு மாற்றமா ஒருவன் சென்றால், நாம நடந்தாலும் சரி, உடனே சென்றாலும் சரி, நாளைக்கு நீ செய்யறதை செஞ்சுக்க, நாளைக்கு அல்லாஹ் செய்வான். இறைவனுடைய பிடியில் நீ மாட்டிக்கொள்வாய் என்ற எச்சரிக்கையோடு இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இது இணை வைப்பை விட்டும் நாம விலகிக் கொள்ளக்கூடியது பகிரங்கமா அறிவிக்கிறது. ஒரு மூமின் என்ன செய்ய முடியாது, ஒரு ஒளிவு மறைவுதான் கிடையாது, பகிரங்கமா நீ அறிவிச்சு காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புது, நீங்கள் வணங்குபவற்றை வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதுன் மா அஅ்புது, நான் வணங்கக்கூடியவனை நீங்கள் வணங்கக்கூடியவனாக இல்லை, வலா அன ஆபிது மா அபத்தும், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்கக்கூடியவன் அல்ல, வலா அன்தும் ஆபிதுன் மா அஅ்புது, நான் வணங்குபவனை நீங்கள் வணங்கக்கூடியவன் அல்ல, லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, நீங்க அதன்படி இதை ஏற்றுக்கொள்ளாட்டு நீங்க செய்யறதை செஞ்சுக்கிறீங்க, நாளைக்கு நீங்க அல்லாட்ட பார்த்துக்கணும். அதான் நபியான அல்லாஹ் அழைக்க சொல்றேன். யாரு கிதாப் தாலும் வேலைக்காரர்களும் இங்கு வாதங்கள் இதா கலிமத்தின் செவ்வாயும் பைனாவும் பைனக்கு, உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் சமமான சரியான கொள்கையின் பக்கம் வாருங்கள். என்ன கொள்கை? அல்லாஹ் நஅ்புத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அல்லாஹ் நஅ்புத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிகு பிஹி ஷைஅ, அல்லாஹ்க்கு எந்த ஒன்றை இணை வைக்க கூடாது. வலா யத்தஹிது பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நம்மில் ஒருவர் மற்றவரை ரப்புகளாக அவருடைய சட்டங்களுக்கு அனுபவி நடப்போடாம செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சமமான கொள்கை என்பது சரியான தௌஹீத் கொள்கை, அதன் பக்கம் அல்லாஹ் அழைக்க சொல்கிறார். அந்த கொள்கைக்கு வந்தா எல்லாரும் மறுமையை தப்பித்துக் கொள்ள முடியும். இல்ல நான் இதுதான் எங்க சரின்னு சொன்னோம்னா செயல்பட்டுக் கொள்ளுங்கள். அதனுடைய முடிவை நீங்க எங்க பார்த்துக்கிடுவீங்க? மறுமையில் பார்த்துக்கிறது. லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, அதற்கு நீங்க செஞ்ச தப்பான கொள்கைக்கு அல்லாஹ் போய் தண்டனை இருக்கிறது மறுமையில். ஒலியதின், என்னுடைய மார்க்கம் எனக்கு, நான் அதை ஒருபோதும் யாருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன். இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் இந்த சக்திக்கு உட்பட்டு நான் என்னுடைய கொள்கைகள் சரியாக இருப்பேன், அதற்கான கூலி எனக்கு எங்கு கிடைக்கும்? அல்லாஹ்விடம் கிடைக்கும் என்று அந்த ஈமானிய உறுதியை வெளிப்படையாக சொல்லக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் காஃபிரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான ஈமானிய உறுதி மிக்க நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.